ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறது. என்ன சமையல் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சண்டே வந்து என்ன ஸ்பெஷல் செஞ்சு வச்சுருக்குறேன்னு பார்க்கலாமா? ஒன்றும் நான் செய்யலை, தான் இனிமேல் தான் செய்யணும். ஏன்னா கடிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடிக்கெல்லாம் கொஞ்சம் புதினா மல்லி கருவேப்பிலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு இருக்குது. எல்லோரும் வீட்டில் வந்து கறி தான் இன்றைக்கி சமைப்பாங்க. நம்ம வசதியாக இருக்கிற வீட்டில் சமைப்பாங்க, வசதி இல்லாத வீட்டில் அப்படி தான் இருக்குவாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும் நம்ம? ஆமா ஆமா 2 கிலோ மீன் நம்ம வந்து இப்போ என்ன வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணினுக்கிறோன்னு பார்க்கலாமா? சட்னிக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணினுக்கிறேன்னா, வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்து ரெடி பண்ணினுக்கிறோம்னா, இந்த சட்னிக்கு வந்து தக்காளி வெங்காயம் 2, காஞ்சி மிளகா ஒரு 3, பூண்டு ஒரு 4, கத்திரிக்காய். இந்த மாதிரி சட்னி யாரனா அரைச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. புளி கொஞ்சோண்டு. கத்திரிக்காய் போட்டு யாரும் அரைக்க மாட்டாங்கல்ல. கத்திரிக்காய் எடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதில் போட்டு அரைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். நான் தான் புதுசாக டிஷ் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி. டெய்லியும் ஒரே சட்னி சாப்பிட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. அதனால் வந்து இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணி, கத்திரிக்காய் கொஞ்சம் கூட வீட்டில் இருந்துச்சு அதிகமாக, அதனால் கத்திரிக்காய் போட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தாண்டு வந்து வாண்டல் காஞ்சிடுச்சு, ஆயிலை ஊற்றிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வந்து நான் எதுக்கு இந்த சட்னி வந்து வதக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. இது கூட இஞ்சி ஒரு துண்டு லைட்டாக கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுக்கினா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் இப்படியெல்லாம் செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு டிஷ்ஷு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்ய வேண்டியதுதான். டைம் ஓவராக ஆகிடுச்சுன்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு சமையல் வேலையை செஞ்சிடணும். கடையிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. கடையில் வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சனால கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுட்டேன். தேங்காய் போட்டுட்டு நான் இறக்கிட வேண்டியதான். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி நல்லாவே இருக்கும். நான் வந்து இட்லி இந்த சைடு வந்து ஊற்றி வச்சிட்டேன். இதோட கொஞ்சோண்டு நம்ம மல்லி போட்டுக்கலாம் வாஷ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மல்லி கருவேப்பிலை 2மே மிக்ஸியாக இருக்கும். வாஷ் பண்ணி இதில் போட்டாச்சு. அது பச்சையே கொஞ்சம் போட்டு இது பண்ணால் நல்லா வாசனையாக ரெசிபியாகவும் நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்காது. கத்திரிக்காய் யாரையும் பிடிக்காதுங்களோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாவே இருக்கும். தெரியாது, மிக்ஸியில் ஜாரில் போட்டு அரைச்சிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ஒரு வழியாக அரைச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிட, தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், களிக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி வந்து நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சமைச்சிட்டு வரைக்கெல்லாம் எல்லாமே வந்து நான் இது புதினா வந்து நான் க்ளீன் பண்ணேன். எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். புதினா மல்லி கறிவேப்பிலை அதெல்லாம் என்னோட மாமா வந்து கோஸ் ஃபுல்லாக வெட்டிட்டு போயிட்டாங்க. கறி வாங்கிட்டாரா போயிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து சமையல் ஆகிறதுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு செஞ்சுட்டு நான் வரைக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து ஹோம்ஒர்க் வந்து படிச்சுட்டு க்ளீன் பண்ணி, இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால சீக்கிரமாக வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு விளையாட போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் வந்து அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டீஸ் வந்து என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் கில்லேடி ஏமாத்துற கேடி. அதனால் வந்து தனியாக பெட்ரூமில் உட்காந்துட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க. சீக்கிரமாக நான் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நான் போய் விளையாடுன்னு சொல்லிட்டு சின்சியராக உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கேன். இங்கே பாரு லிவி, காட்டு எத்தனை எழுதியிருக்கிற? எத்தனை டேபிள்ஸு? 2 டேபிள்ஸா? என்ன டேபிள்ஸ் அது? 8 டேபிள்ஸா? ஓகே 3 டைம் எழுதணுமா அது? 8 டேபிள்ஸு. ஓகே, பசங்களுமே கொஞ்சம் எல்லாமே வந்து ஹோம்ஒர்க்கும் எல்லாமே எழுதிட்டு தான் இருக்கிறாங்க.
சமையலுமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சமையலுமே எல்லாமே இப்போ மதியத்துக்கு வந்து அரிசி ஊறு போடணும். அரிசி ஊறு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் நிறையா இருக்குது, கத்திரிக்காய் போட்டு தொக்கு வச்சலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ கறி எல்லாம் எதுவும் இல்லை, போகணும் சண்டே தான் கறி மட்டன் எடுத்துருந்துச்சு. அதனால் வந்து கறி வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று செஞ்சு முட்டை ஏதாவது டெய்லியும் கடைக்கு அவைக்கிறோமோ முட்டை 2 டெய்லியும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா போதும். அதே வந்து நம்ம வீட்டில் வந்து கறி டெய்லியுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு வேணுன்ற போது கொடுத்துருவோம். எனக்கு அது வந்து சரி எனக்கு பிடிக்காது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன்னா அதுவே வந்து திகட்டிட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து எனக்கு அதை பார்த்து போர் அடிச்சிடுச்சு. அதனால் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் நான் கறியை எடுத்து சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வெந்துட்டுருக்கு. சட்னி வதக்கி ரெடி பண்ணி அரிசி வச்சுட்டேன். அது இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம். ஓகேங்களா? அவங்க பாப்பாவுக்கு வந்து அவங்க அண்ணா தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பான். மேடம் வந்து புக்கை மெரிச்சிட்டாங்களாம், அதனால் வந்து தொட்டு கும்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்லியும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் பசங்களுக்கு இட்லி போட்டு வச்சாச்சு, சட்னி கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நீங்களுமே வந்து புது டிஷ்ஷாக வந்து யார் ரெடி பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதுதான் முதல் முறையாக வந்து சட்னி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஏன் என்னோடய டிஷ்ஷே நீங்கள் எடுத்து கூட செய்யுங்க, நல்லா தான் இருக்கும் சட்னி. ஓகேங்களா? சரி, நீங்கள் எப்படி சீக்கிரமாக வந்து என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களன்னா இந்த மாதிரி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். இட்லி தோசைக்கு களிக்கு தொட்டுட்டு சாப்பிட நல்லாவே இருக்கும். புளி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, நல்லா புளிச்சுன்னு நல்லாயிருக்கும் சட்னி. ஓகேங்களா? ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் வந்து சண்டே மார்னிங் ரொட்டீன் வேல். ஓகேங்களா? பாய். இனிமேல் வந்து கடை ஒர்க் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். ஓகே பாய்.